ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் கேட்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை படித்ததில் பிடித்த ஒரு குடும்ப சிறுகதை, தலைமுறை மாற்றம், ஜெனரேஷன் டிஃபரன்சஸ் அல்லது ஜெனரேஷன் கேப். அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். இந்த கதை எழுதினவங்க பரிமளா ராஜேந்திரன் அவர்கள். தலைமுறை மாற்றம். சிவநாதனின் ஒரே மகன் வாசு எழுந்து பாத்ரூம் போயிருக்க அவன் படுக்கையில் பெட்ஷீட் கூட மடித்து வைக்காமல் கலைந்து கிடந்தது. டவலால் முகத்தை துடைத்தபடி வாசு வெளியே வர, வாசு என்ன பழக்கம் இது? போர்த்தி இருந்த போர்வையை மடிக்காம போற, வந்து மடிச்சு வை என்றார் சிவநாதன். போங்கப்பா, எனக்கு டியூஷன் போகணும், லேட் ஆயிடுச்சு. நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க, மடிச்சு வைங்கப்பா என்று கூறிவிட்டு சென்றான் வாசு. என்னங்க, டேங்க் ரொம்பிருச்சு, மோட்டார் ஆஃப் பண்ணுங்க என்று சிவநாதனின் மனைவி உள்ளே இருந்து குரல் தந்தாள். அம்மாவுக்கும் மகனுக்கும் என்ன வேலை வாங்குறதே பொழப்பா போயிடுச்சு. இப்ப என்னப்பா பெரிய வேலை செஞ்சிட்டீங்க? சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வந்ததும் என்னோட அலமாரியை கிளீன் பண்ணி வைக்கணும், சரியாப்பா என்றான் வாசு. ஏய், என்கிட்ட உதப்பட போற என்று செல்லமாக அவர் விரட்ட அவருடைய முதுகில் தட்டிவிட்டு ஓடினான் 9வது படிக்கும் வாசு. உன் மகனுக்கு கொஞ்சம் கூட அப்பாங்கிற பயமே கிடையாது. நான் சொல்றது எதையாவது காது கொடுத்து கேட்கறானா பாரு. சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க இல்லையா, அப்படிதாங்க இருப்பான் என்றாள் சிவநாதனின் மனைவி. மொபைல் போன் ஒலிக்க எடுத்து பார்த்து, கிராமத்திலிருந்து என்னோட அப்பா தான் கூப்பிடுறாரு என்றார் அவர். சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? சிவா, எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. உன்னோட தங்க ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் இங்க இருந்துட்டு கிளம்புறா. வத்தல் வடகம் வேணுமா, அதெல்லாம் போடணுமா அங்க. அம்மாவை 4 நாள் அவளோட கூட்டிட்டு போறா. நான் அங்க வந்து உன்னோட 4 நாள் இருந்துட்டு வரலாம்னு இருக்கேன், என்ன என்றார் சிவநாதனின் அப்பா. சரிப்பா, வாங்க என்று சொல்லி மொபைல் போனை கட் செய்தார் சிவநாதன். மாலை பள்ளியில் இருந்து வந்த மகன் வாசுவிடம், இங்க பாரு வாசு, நாளைக்கு தாத்தா ஊர்ல இருந்து வர்றாரு. அவருக்கு முன்னால என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும், புரியுதா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்பான்னா அவ்வளவு மரியாதையா இருந்தோம். அவங்க முன்னால உட்கார்ந்து கூட பேச மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது தேவையானா கூட அம்மா மூலமா தான் அப்பா கிட்டயே சொல்லுவோம். அப்பா வீட்டுல இருந்தாலே வீடு அவ்வளவு அமைதியா இருக்கும். இப்படியா உன்ன மாதிரி பாட்டை சத்தமா வச்சுக்கிட்டு சொல்ல சொல்ல கேட்காமலேயே இருந்தோம் என்று கத்தினார் சிவநாதன். இப்ப என்ன சொல்ல வரீங்கப்பா? உங்க அப்பா இங்க இருக்கும்போது நானும் அப்படி உங்களுக்கு பயந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றீங்களா என கிண்டலாக கேட்டான் வாசு. இங்க பாத்தியா உன்னோட மகனை எப்படி பதில் சொல்றான் பாரு. வாசு, தாத்தா இருக்கும்போது அப்பா கிட்ட ரொம்ப விளையாடாம நல்லத்தனமா இரு, புரியுதா என்றால் வாசுவின் அம்மா. சரிம்மா, அப்பா வம்புக்கே நான் வரல, போதுமா? அவரையும் ஒழுங்கா இருக்க சொல்லு. வாசு, உங்க தாத்தா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாரு. ஒரு தடவை நானும் உன்னோட சித்தப்பாவும் அன்பு கரங்கள் சினிமா வந்திருக்கு, அப்பா கிட்ட கேளுமா, போயிட்டு வரோம்னு அம்மாவை தூது விட்டோம். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? இந்த கரங்களால அடி வாங்கணுமான்னு சொல்லிட்டு போய் 2 பேரையும் ஒழுங்கா பரீட்சைக்கு படிக்க சொல்லுன்னு சொன்னாரு. வாய் விட்டு சிரித்தான் வாசு. ஊரில் இருந்து வந்த அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தார் சிவநாதன். வாங்க மாமா என்று கையில் காஃபியுடன் வந்து வரவேற்றாள் சிவநாதனின் மனைவி. வாசு எங்கம்மா? டியூஷன் போயிருக்கா மாமா, வந்துருவான். அத்தை நல்லா இருக்காங்களா என நலம் விசாரித்தவள், உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பம் குருமா செஞ்சிருக்கேன், குளிச்சிட்டு வாங்க மாமா, சாப்பிடலாம் என்றாள் மருமகள். வாங்க தாத்தா, பாட்டியையும் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கலாமே, பார்த்து எத்தனை நாளாச்சு என டியூஷன் முடிந்து வந்த வாசு தாத்தாவிடம் கேட்டான். விடுமுறைக்கு அப்பாவோட ஊருக்கு வா வாசு, 10 நாள் இருந்துட்டு வரலாம், என்ன? சரி தாத்தா, வரேன். அப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, ஷூவுக்கு பாலிஷ் போட்டு வச்சிருங்கப்பா என்றபடி வாசு உள்ளே போக அவனை பார்த்து முறைத்தார் சிவநாதன். அதை கண்டுகொள்ளாமல் உள்ளே போனான் வாசு. எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அம்மா, அப்பாவுக்கு வெண்டைக்காய் பொரியல் வைக்கலையா என அவரது தட்டை பார்த்து கேட்டான் வாசு. உங்க அப்பாவுக்கா? உங்க அப்பாவுக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காதே. அது என்ன பிடிக்கலைன்னு சொல்றது? என்ன மட்டும் காய் சாப்பிடுன்னு சொல்றாரு. வைங்கம்மா, எல்லாம் சாப்பிடுவாரு என சொல்லி அவனே எடுத்து அவர் தட்டில் வைத்து மிச்ச வைக்காம சாப்பிடணும் என்றான் வாசு அப்பாவை பார்த்து. இதையெல்லாம் பார்த்தபடி அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் சிவநாதனின் அப்பா. அவன் எப்பவும் இப்படிதான்ப்பா, என் இஷ்டத்துக்கு விடமாட்டான்.
அப்பா என்ன நினைப்பாரோ என சமாளிப்பாக சொன்னார் சிவநாதன். இன்னைக்கு சாயந்தரம் டியூஷன் இருக்குன்னு சொன்னியே, கிளம்பலியா என தன் அருகில் வந்து உட்கார்ந்த வாசுவிடம் கேட்டார் சிவநாதன். இல்லப்பா, இன்னைக்கு டியூஷன் கட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமா போறோம், கமல் படம் வந்திருக்கு. ஏய், என்னடா சொல்ற? அட போங்கப்பா, ஒரு நாளைக்கு டியூஷன் போகலன்னா என்ன, நாளைக்கு போறேன் என்றான் வாசு. அப்பா தன்னையே பார்ப்பதை உணர்ந்த சிவநாதன் மகனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து அப்படியே நகர்ந்தார். வாசுகிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அப்பா வந்திருக்கிற சமயம் பார்த்து ஒழுங்கா நடந்துக்கன்னு, அவன் கொஞ்சமும் காதுல வாங்கல பாரு. என்ன அதட்டுறதும், நான் சொல்றதை கேட்காம சினிமா போறதும், அப்பா என்ன நினைச்சுப்பாரு, என்ன புள்ளைய சரியா வளர்க்காம கெடுத்து வச்சிருக்கோம்னு நினைப்பாருல்ல என்று சமையல் அறையில் இருந்த மனைவியிடம் புலம்பினார் சிவநாதன். விடுங்க, மாமா தானே, ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாரு. வாசு நல்ல பிள்ளைன்னு அவருக்கு தெரியும். கையில் கேக் டப்பாவுடன் வந்த வாசு தாத்தாவிடம் ஒன்றை எடுத்து கொடுத்து, சாப்பிடுங்க தாத்தா, நல்லா இருக்கும் என்று கூறி அப்பாவிடமும் தந்தான். அப்பா, இந்தாங்க கேக்கு என்றான் வாசு. எனக்கு வேண்டாண்டா, உன் அம்மாவுக்கு கொடு. அது எப்படி வேண்டாம்னு சொன்னா விட்டுடுவனா என்றவன் அவர் வாயில் திணித்தான். என்ன வாசு இது என செல்லமாக கடிந்தபடி கேக்கை சாப்பிட துவங்கினார் சிவநாதன். சிவநாதனின் தந்தை வீட்டுக்கு வந்து 4 நாட்கள் ஓடியது. வாசு, நான் மத்தியானத்துக்கு மேல ஊருக்கு கிளம்புறேன், நல்லா படி, விடுமுறைக்கு ஊருக்கு வாப்பா என பள்ளிக்கு கிளம்பும் பேரனிடம் கூறினார் தாத்தா. போயிட்டு வாங்க தாத்தா, உங்க புள்ளகிட்ட சொல்லிட்டு போங்க, சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு என அப்பாவை பார்த்து கண்ணடித்து சிரித்தபடி அங்கிருந்து நகன்றான் வாசு. அப்பா, வாசு ஒரே புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதான். மத்தபடி நல்லா படிக்கிறான், நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு, என்கிட்ட அதிக உரிமை எடுத்து பழகுவான். பார்த்தேன்பா, அப்பா பிள்ளைங்கிறத தாண்டி உன்னை ஒரு தோழனா தான் பாக்குறான் அவன். அந்த காலத்துல உங்ககிட்ட நாங்க பயம் கலந்த மரியாதையோடு தான் இருந்தோம், இப்ப அதை இவங்கிட்ட எதிர்பார்க்க முடியலப்பா. தேவையில்லை சிவா, மரியாதை மனசுல இருந்தா போதும். அப்பாங்கிற உரிமையோட அவன் சகஜமாக உங்ககிட்ட பழகிறத பார்க்கும்போது, உண்மைய சொல்லணும்னா என் காலத்துல நான் எதையோ இழந்துட்ட மாதிரி தோணுது என சிவநாதனை விழிகளில் பாசம் தெரிய பார்த்தபடி சொன்னார் அப்பா. தலைமுறை மாற்றம் சிறுகதை முற்றும். கண்டிப்பா தலைமுறை மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்பாவும் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுறாங்க. ஆனா அதை பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற தாத்தாக்களுக்கு வந்து ஏக்கமா இருக்கு. சோ அந்த காலத்துல அவ்வளவு கட்டுப்பாடா கண்டிஷனா நம்ம பசங்கிட்ட இருந்தோமே, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அப்ப அது மாதிரியான ஒரு பாச பிணைப்பையெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற வருத்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாத்தாக்கள் பாட்டிகளுக்கு கண்டிப்பா இருக்கு. அது அற்புதமா ஒரு சின்ன சிறுகதை மூலமா சொல்லியிருக்காங்க பரிமளா ராஜேந்திரன் அவர்கள். அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.